8361 divided 3. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைட்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எப்பவுமே இப்படி போட்டு டிவிஷன் சிம்பிள் போட்டு 8361 உள்ள எழுதணும். அப்புறமா டிவைட்க்கு அப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் நம்பர் எப்பவுமே வெளியே எழுதணும். நெக்ஸ்ட் நம்பர் 23 இருக்கு. இப்போ அகைன் 3 டேபிள்ஸ்க்கு வந்துட்டேன். இப்போ இங்க பாருங்க, நமக்கு இங்க 21 வந்து and 24 வந்து 23 வரல. ஆனா இதுக்கு நடுவுல தான் எப்பவுமே எப்படி என்ன இருக்கும், 23 இருக்கும். அப்போ இது 23 விட பெரிய நம்பர், 23 விட இது சின்ன நம்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 7 21 இது சின்னதாயிடும், 3 8 24ங்கிறது 23 விட பெரிய சைடும். ஸோ நம்ம இப்போ எந்த நம்பர் எடுக்கணும், 21 தான் எடுக்கணும். வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளைக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் இங்கே 7 எழுதிக்கணும். இங்கே 21 இது வந்து ஈக்குவல் டு அப்புறம் இருக்கிற நம்பர் 21 இப்படி எழுதிக்கணும். இப்போ 23ல 21 மைனஸ் ஆச்சுன்னா 2. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 6 இப்படி ஏரோ மார்க் போட்டு இங்கே எழுதியிருக்கேன். இந்த 6 இங்கே ஏரோ மார்க் போட்டு இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? இப்போ நமக்கு இந்த டேபிள்ஸ்ல அகைன் 26 வருதா அப்படின்னு இன்னும் பார்க்கணும். இங்க பாருங்க, 26 இல்ல, நமக்கு என்ன நம்பர் இருக்கு, 27 தான் இருக்கு. அப்போ இந்த பிட்வீன்ல தான் நமக்கு என்ன நம்பர் வரும், 26 வரும். அப்போ இந்த 24ங்கிறது சின்ன நம்பர், 27ங்கிறது 26 விட பெரிய நம்பர். அப்போ நம்ம எந்த நம்பர் எடுக்கணும், 24 தான் எடுக்கணும். ஸோ இந்த 8 இருக்கு இல்லையா, அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். 3 8s are 24. புரிஞ்சுதுங்களா? பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, 26ல 24 போனா 2, அப்புறம் இந்த 1 அப்படியே ஏரோ மார்க் போட்டு இங்க எழுதிருக்கு. இப்போ நம்ம அகைன் போய் 21 வருதா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இங்க டைரக்டாவே 21 வந்திருக்கு. ஸோ 3 7s are 21. ஸோ ஆல்ரெடி 3 இங்க இருக்கு. மல்டிப்ளைக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் 7 இங்க போடணும். அண்ட் 21 இங்க டைரக்டா எழுதிக்கலாம். ஸோ 21 பை இது 21ல 21 போனா 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது புரிஞ்சிச்சா பாருங்க.